வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரோட்டுக்கடை காளான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 1 கப்பு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணது, அடுத்து 200 கிராம் காளானை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து சோள மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 3/4 கப்பு, காஷ்மீரி சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ 1 கப்பு பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸை போட்டுக்கலாம். அடுத்து 1 கப்பு காளான் பொடியாக நறுக்கினதை போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு போடணுங்க. அடுத்து 3/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பெசரிக்கலாங்க. தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற வேண்டாம். ஏன்னா முட்டைக்கோசு காளான்லாம் தண்ணி வரும். அதனால நல்லா பெசரிட்டு தேவைன்னா மட்டும் தெளிச்சுக்கலாங்க. பாருங்க, தண்ணியே எனக்கு தேவைப்படலை, அதே சரியா போச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. பெசரி வச்சிருக்கிறத சின்ன சின்னதாக உருண்டையாக தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் எடுத்து வச்சுக்கலாங்க.
அடுத்து இந்த காளான் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்து கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பொடியாக கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதில் நீங்கள் தக்காளியை நல்லா அரைச்சும் சேர்த்துக்கலாம். அடுத்து சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்து நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போதே நல்லா ஜூஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற காளானை இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் ஒன்று சேரணுங்க அந்த காளான் கூட. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குங்க. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக கொஞ்சோண்டு மல்லித்தலையும் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதையும் தூவிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.